திமுக சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கனமழையால் விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் தத்தளிப்பது குறித்து விவாதிக்க கோரி திமுக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. மக்களவையில் திமுக எம்பி டி.ஆர். பாலு ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழையால் விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் நிலையில் அது குறித்து விவாதிக்க கோரி திமுக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. மக்களவையில் திமுக எம்பி டி.ஆர். பாலு விவாதிக்க கோரி நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார். மக்களவையில் திமுக எம்பி டி.ஆர். பாலு பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்திருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டமும் கடலூர் மாவட்டமும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் இன்றைய தினம் பொது போக்குவரத்தும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இதுகுறித்து விவாதிக்க வேண்டும் என மக்களவையில் திமுக எம்பி டி.ஆர். பாலு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார். ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார் திமுக எம்பி டி.ஆர். பாலு. கனமழையால் விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் தத்தளிப்பது குறித்து விவாதிக்க வேண்டும் என ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் வழங்கியுள்ளார். மக்களவையில் திமுக எம்பி டி.ஆர். பாலு ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் வழங்கியுள்ளார். செங்கல்பட்டு, புதுச்சேரியிலும் எதிர்பாராத கனமழையினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என அந்த நோட்டீஸில் இருக்கிறது. விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பது குறித்து விவாதிக்க வேண்டும் என திமுக சார்பில் மக்களவையில் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் மத்திய குழுவை அனுப்பி வெள்ள பாதிப்பு சேதங்களை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கோரியிருக்கிறார்.